ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம வெக்டார் சப்ராக்ஷனில் இருக்கும். வெக்டாரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கும். ரைட்டா கிருத்திக், குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ வெக்டாரோட சப்ராக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த வெக்டார் பி வெக்டார்னு நேற்றே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த வெக்டார் கியூ வெக்டார்னு கற்றுக் கொடுத்தேன். இப்போ உங்களோட என்சிஆர்டி புக்கில் இது ஏ வெக்டார் பி வெக்டார்னு இருக்கும். உங்களோட விருப்பம் தான், நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ. எக்ஸ் போட்டுக்கோ, ஒய் போட்டுக்கோ, பி போட்டுக்கோ, கியூ போட்டுக்கோ. இந்த தீட்டா யாருன்னு சொல்லி கொடுத்தேன்? ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார். அப்ப இந்த இடம் யாரு? ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் தான் இந்த பியையும் கியூவையும் ஆட் பண்ண எனக்கு வர்ற ஆன்சர். அப்போ இதை ஃபில் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு parallelogram. நேற்றே சொல்லியிருந்தேன். அப்போ ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் வந்துருச்சா? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார். இதோட மேக்னிடியூட், ஒரு வெக்டார்னா அந்த வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் மறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஒன்று அதோட வேல்யூ, வேல்யூனா யாரு? மேக்னிடியூட். இன்னொன்று யாரு? அதோட டைரக்ஷன். அப்போ ஒரு வெக்டாருக்குள்ளார ரெண்டு விஷயம் மறைஞ்சிருக்கும், ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos தீட்டா. டைரக்ஷன் வேணும்னா இங்க பாருங்க, இந்த இடம் தான் டைரக்ஷன். ஆல்பான்னு போடுறனே, அதாவது ரிசல்டன்ட் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு சொன்னாதான் அது டைரக்ஷன். அப்ப டைரக்ஷன் வேணும்னா tan ஆல்பா ஈக்குவல் டு q sin தீட்டா பை p பிளஸ் q cos தீட்டா. இதுக்கு டெரிவேஷன் இருக்கு, உங்களுக்கு தேவையில்லை. ரைட்டா? டைரக்டா இது வெக்டார், இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட். அடுத்தது வெக்டார் சப்ராக்ஷன். இன்னைக்கு என்ன சார் கற்றுக் கொடுக்க போறீங்க? வெக்டாரோட சப்ராக்ஷன் கற்றுக்க போறோம். வெக்டார் சப்ராக்ஷன்னா ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் மைனஸ் கியூ வெக்டார், ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ண போறோம். ஆனா என்னால் டைரக்டா சப்ராக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த வெக்டாரை ஏமாத்த போறோம். ஏன் சார் ஏமாத்த போறோம்? ஆக்சுவலி நம்ம பண்ண போறது வெக்டாரோட அடிஷன். ஆனா அந்த வெக்டாரோட அடிஷனால நமக்கு கிடைக்க போறது வெக்டார் சப்ராக்ஷன் கிடைக்க போகுது. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிங்கன்னா ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் மைனஸ் கியூ வெக்டார். இந்த ஆன்சர் வந்துச்சா பாருங்க. நான் பண்றது என்ன? வெக்டாரோட அடிஷன் தான் பண்றேன். ஆனா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன? சப்ராக்ஷன் கிடைக்குது. ஸோ இது எப்படிங்க சார் ஹேண்டில் பண்றது? பொறுமையாக கவனிப்பேன். இந்த வெக்டார் வழக்கம் போல பி வெக்டார், இந்த வெக்டார் வழக்கம் போல கியூ வெக்டார், ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் தீட்டா. இந்த இடம் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார். சரிதானா? உங்களுக்கு தெரியுமா, வெக்டார்ல மைனஸ் இருந்தா அதோட டைரக்ஷனை நீங்க சேஞ்ச் பண்ணணும். என் வார்த்தையெல்லாம் காதுல வாங்குங்க. ஒருவேளை இந்த இடம் பிளஸ் கியூ வெக்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைனஸ் கியூ வெக்டார்னா அப்படியே இந்த வெக்டார் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எப்பவுமே வெக்டார்ல மைனஸ் இருந்தா அதோட டைரக்ஷனை நீங்க மாத்திக்கணும். டைரக்ஷனை மாத்தணும். எப்படி சார் மாத்துறது பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து பிளஸ் கியூ வெக்டார் தானே. இப்போ நான் டைரக்ஷன் மாத்தினா இந்த பிளஸ் கியூக்கு பதிலா அப்ப இந்த இடத்துல யார் இருப்பா? மைனஸ் கியூ வெக்டாரு. பி வெக்டாருக்கும் மைனஸ் கியூ வெக்டாருக்குமான ஆங்கிள் உங்களால உணர முடியுதா? 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா உனக்கு தெரியும் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 180, அப்புறம் இந்த தீட்டா இருக்கு, அப்ப ரிமைனிங் 180 மைனஸ் தீட்டா. அப்ப தோ இருக்கு பாத்தீங்களா, இதான் ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார். அப்போ இந்த ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் மைனஸ் கியூ வெக்டார். நான் என்ன பண்ணியிருக்கேன்? பி வெக்டாரையும் மைனஸ் கியூ வெக்டாரையும் வெக்டார் அடிஷன் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் என்ன? 180 மைனஸ் தீட்டா. சூப்பர் சார். இப்போ என்ன பண்ணலாம்? மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன பாருங்க. இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq cos தீட்டான்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த இடத்துல பி வெக்டாருக்கும் மைனஸ் கியூ வெக்டாருக்குமான ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? அதனால இந்த இடம் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கணும். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? போன கேஸ்ல காஸ் தீட்டா, இந்த கேஸ்ல காஸ் 180 மைனஸ் தீட்டா. அப்ப என்ன சார் பண்ணலாம்? உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, காஸ் 180 மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லணும்.
இது எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியலைன்னா ட்ரிக்னாமெட்ரி வரும்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போதைக்கு காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. 11th கொஞ்சம் அப்படிதான்பா இருக்கும். ஒரு செட்டில் ஆகுற வரைக்கும் புதுசாக உள்ளே வரும். அது போக போக தான் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ ஆருக்கு பதிலாக சால்வ் பண்ணுங்க. அப்படியே பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அதனால ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சு முடிங்க. ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா. சார் அப்போ இங்கே டைரக்ஷன் வேணும்னா என்னங்க சார் பண்ணுறது? அதே மாதிரி எழுதுங்க. டேன் ஆல்ஃபா வேணும்னா இங்கே q sin தீட்டா பை பி ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டான்னு சொன்னா q sin தீட்டா பை பி ப்ளஸ் கியூ காஸ் தீட்டான்னு சொன்னேன். ஆனால் வழக்கம் போல் இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா. இங்கேயும் 180 மைனஸ் தீட்டா. உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இப்போ கற்றுக்குறீங்களா? சைன் 180 மைனஸ் தீட்டா வெறும் சைன் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு மேலே வெறும் q சைன் தீட்டா பை பி மைனஸ் கியூ காஸ் தீட்டான்னு அற்புதமாக கற்றுக்கணும். ஸோ tan ஆல்ஃபா q சைன் தீட்டா பை பி மைனஸ் கியூ காஸ் தீட்டான்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஒரு வெக்டார்னா அதோட மேக்னிடியூட் என்ன, அதோட டைரக்ஷன் என்ன. வெக்டார் அடிஷன் என்ன பண்ணணும், வெக்டார் சப்ராக்ஷன் என்ன பண்ணணும். பத்துருவோமா? குழப்பிக்காத. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. வெக்டாரோட அடிஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் கியூ வெக்டார்னு கற்றுக் கொடுத்தேன். வெக்டாரோட சப்ராக்ஷன் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆர் வெக்டார் வேணும்னா பி வெக்டார் பிளஸ் மைனஸ் கியூ வெக்டார். வெக்டார் சப்ராக்ஷன் நம்ம பண்ணலை, அடிஷன்லேயே சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட மேக்னிடியூட் ஆர் வேணும்னா வழக்கம் போல ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq காஸ் தீட்டா. அப்படி இங்கே வாங்க. மேக்னிடியூட் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் தீட்டா. டைரக்ஷன் பாருங்க. tan ஆல்ஃபா. tan ஆல்ஃபா வேணும்னா q சைன் தீட்டா பை p பிளஸ் q காஸ் தீட்டா. இது tan ஆல்ஃபா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா tan ஆல்ஃபா வேணும்னா வழக்கம் போல q சைன் தீட்டா பை p மைனஸ் q காஸ் தீட்டான்னு சூப்பராக கற்றுக்கணும். எங்கெல்லாம் அடிஷன் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும், அதுதான் பெரிய சிக்கல். ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செகண்ட் லெசன்ல இருக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி டாபிக் முழுக்க முழுக்க வெக்டாரோட சப்ராக்ஷன்ல தான் யூஸ் பண்ணணும். எல்லாரும் சப்ராக்ஷனோட 3 ஃபார்முலா ஃபாஸ்டா படிங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். சீக்கிரம் படி. ரைட். நேத்து மாதிரியே தீட்டா 0, நேத்து மாதிரியே தீட்டா 180, நேற்றைய மாதிரியே தீட்டா 90 கொடுத்தா என்ன கிடைக்கும்? பத்துருவோமா? இங்க வாங்களேன். இப்போ இது நீ பி வெக்டர், இது உன்னோட நண்பன் கியூ வெக்டர். ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறீங்க. அப்ப என்னங்க சார் ஆகும்? வழக்கம் போல ஆர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq காஸ் 0. காஸ் 0 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 1. அப்ப ஆர் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq. இதை பார்த்தா எப்படிப்பா தெரியுது? ரூட் ஆஃப் பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் மாதிரி தெரியுது. சார் அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும் தானே. அப்போ ரெண்டு வெக்டார் சேம் டைரக்ஷன்ல போனால் சப்ராக்ட் பண்ணணும் பி மைனஸ் கியூ. ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு சூப்பராக புரிய வைக்கவா? நீ உன் சைக்கிளில் போகிற, உன்னோட ஸ்பீடு வந்து 30 மீட்டர் per செகண்ட், செம்ம ஃபாஸ்ட்டாக போகிற. உன் ஃப்ரெண்டு அவன் 20 மீட்டர் per செகண்டில் போகிறான், சேம் டைரக்ஷனா? இப்போ யோசிச்சு பாரு. உன்னோடது ஆக்சுவலா 30, அவனோடது ஆக்சுவலா 20. உன்னோட ஸ்பீடு அவனை விட எவ்வளோ அதிகமாக இருக்கு? VAB, ஸ்பீட் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. இப்போ நான் இங்கே ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேரையும். எனக்கு ஏவோட ஸ்பீடு 30, ஏன்னா நான் ரெஸ்ட்ல இருக்கேன். எனக்கு பியோட ஸ்பீடு 20, ஏன்னா நான் ரெஸ்ட்ல இருக்கேன். ஆனா உனக்கு பி
பிக்கு நீ எவ்வளவு ஸ்பீட்ல இருப்பீங்க தெரியுமா? சேம் டைரக்ஷன் தானே, மைனஸ் பண்ணணும் சார். அப்ப என்ன அர்த்தம்னா ஏ வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் லீட்ஸ். அதே பி கேட்டாங்கன்னா விபி மைனஸ் பிஏ போடணுமா? -10 ஏவை விட பி 10 கம்மியா இருக்கு, பியை விட ஏ 10 அதிகமா இருக்கு. இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட பார்த்துருப்பீங்க. இப்போ நீ ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்க, ஆப்போசிட்டில் ஒரு பஸ் கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கியா, செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு சவுண்டோட கிராஸ் பண்ணும். அதே ஒரு பஸ் வந்து சைட் போட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் பண்ண போகுது, உன்னோட டைரக்ஷன்லேயே பண்ண போகுதுன்னா நீங்கள் அதை கிராஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். அந்த பக்கத்தில் இருக்கிற அக்கா பூ கட்டுறது, குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிறது, கண்டக்டர் டிக்கெட் கேட்கறது, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சேம் டைரெக்ஷனில் போனால் மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ப்ளஸ். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிக்கிறதுக்கு தான் இந்த வெக்டாரோட சப்ராக்ஷன் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சேம் டைரெக்ஷனில் போனால் என்னடா பண்ணணும் சார்? மைனஸ் பண்ணணும் சார். விஏ மைனஸ் விபி, அது எங்கே என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணிக்கும். பி கியூ இருந்தால் பி மைனஸ் கியூ, எக்ஸ் ஒய் இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒய், விஏ விபி இருந்தால் விஏ மைனஸ் விபி. என்ன இருந்தாலும், என்ன வெக்டார் இருந்தாலும் என்ன பண்ணணும்? சேம் டைரெக்ஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும்னு சூப்பராக கற்றுக்கணும். கிளியரா? அடுத்தது சார், ஒருவேளை நானும் என் ஃப்ரெண்டும் ஆப்போசிட்டில் போனால் என்ன சார் ஆகும்? இப்போ நீ பி வெக்டர், உன்னோட நண்பன் கியூ வெக்டர், 2 பேருக்கும் நாங்கள் 180 டிகிரி. இப்போ ஜஸ்ட் ஒரு 10 செகண்டில் வந்துடுறேன், 10 செகண்ட் அப்படி ஸ்டே பேக் பண்ணிட்டு. ரைட் பை, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒருவேளை 2 வெக்டார் சேம் டைரெக்ஷனில் போனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? மைனஸ் சொன்னேன். ஆப்போசிட்டில் போனால் ப்ளஸ். ரைட்டா? பா நிஹாரிகா, குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். நிஹாரிகா ஃப்ரம் கோயம்புத்தூரா? இல்ல சார், பாண்டிச்சேரி. ரமா மேம். விஜய் ஃப்ரெண்ட். இப்போ ரமா மேம் அவங்க ரெஃபரன்ஸ் இல்லையா? ரைட் பை, ரைட் பை. ஓகே, கிளாஸ் கவனிங்கப்பா. கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பட் நடுவில் எல்லாருக்குமே என்ன புரியலனாலும் என்னை ஸ்டாப் பண்ணி, சரி எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருங்கன்னு கேட்டு. நேத்தோட கண்டினியூட்டி உங்களுக்கு இல்லாதனால சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அதுக்கு ரெக்கார்டட் கொடுக்குறேன், நைட் உட்காந்து பார்த்து முடிச்சிருங்கப்பா. ஓகே, ஸோ 2 வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. அப்போது 180 டிகிரியாக இருந்தால் என்னங்க சார் ஆகும்? இப்போ சப்ராக்ஷன் என்ன ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன்? p square plus q square minus 2pq cos தீட்டாவுக்கு பதிலாக 180. உங்களுக்கு தெரியும் தானே, நேற்றே சொன்னா cos 180 வேல்யூ எவ்வளோ? -1. அப்போ r மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் p square plus q square plus 2pq cos தீட்டா. அதனால சரி, cos தீட்டா வரக்கூடாது, cos அதான் 1 ஆயிடுச்சுல, ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. இங்கே ஒரு -1 இருக்கும், இந்த மைனஸும் அந்த மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆகிடும். உனக்கு புரியும் அது. பார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி பிளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரை ரூட்டு போயிடுச்சு. அப்போ ஆர் மட்டும் வேணும்னா பி பிளஸ் கியூ. என்னங்க சார் கற்றுக்குறோம்? 2 வெக்டார் சேம் டைரெக்ஷனில் போனால் மைனஸ் பண்ணணும், அதே 2 வெக்டார் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஆட் பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வெக்டாரோட சப்ராக்ஷன் எங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பை இன்னொரு 15 டேஸ்க்குள்ளார அந்த டாபிக் வந்துடும். அப்போ கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிக்க போகிறோமா, என்ன யூஸ் பண்ண போகிறோம்? வெக்டாரோட சப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? அதே மாதிரி தீட்டா 90 ஒரு பிரச்சனையும் இல்லை. அடிஷனுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, இது பி வெக்டார், இந்த இடம் கியூ வெக்டார். அப்போ ரிசல்டன் வேணும்னா வழக்கம் போல் இந்த ஆங்கிள் 90 டிகிரி பார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். ஏன்னா அந்த பக்கம் காஸ் 90 0 ஆயிடுச்சா, பிளஸ் 2pq காஸ் 90 0. அதனால பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயரு. வழக்கம் போல tan ஆல்ஃபா என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? q sin தீட்டா பை p மைனஸ் q
cos 90. cos 90 இருக்கிறதுனால இந்த டேர்ம் 0 ஆயிடுது. sin 90 இருக்கிறதுனால 1 ஆயிடுது. நேற்று கிடைச்ச அதே ஆன்சர் tan inverse of q by p. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? அடிஷனோட 90யும் சப்ராக்ஷனோட 90யோட ஆன்சரும் மாறாது. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க. உன்னோட ஸ்பீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 மீட்டர் per செகண்ட், உன் ஃப்ரெண்டோட ஸ்பீடு 15 மீட்டர் per செகண்ட். நான் இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறேன், நான் தான் ஆல்ரெடி அப்சர்வர்னு சொல்லிட்டேன். அப்சர்வர்னா நான் ரெஸ்ட்டில் இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்படியே கற்பனையாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நான் சொல்கிற காட்சி, நீ ஒரு சைக்கிள், உனக்கு பிடிச்ச சைக்கிள் உங்கள் வீட்டில் இருக்கும்ல அது, உன் ஃப்ரெண்டு ஒரு சைக்கிள், 2 பேரும் ஒரு டைரக்ஷனில் போகிற மாதிரி ஒரு கற்பனை. நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன், நான் உன்னை பார்க்குறேன். நான் உன்னை பார்க்கும் பொழுது 20 மீட்டர் per செகண்ட், உன் நண்பனை பார்க்கும் பொழுது 15 மீட்டர் per செகண்ட். தீட்டாவோட வேல்யூ ஷியரா 0. சேம் டைரெக்ஷனில் போனால் சார் என்ன சொன்னாங்க, விஏபி வேணும்னா விஏ மைனஸ் விபி. அப்போ என்ன அர்த்தம்னா ஏ வந்து 5 லீட்ஸு, பி வந்து 5 lakhs. இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி படிக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? வெக்டாரோட சப்ராக்ஷன். ஏன் வந்து பேசிக் மேக்ஸ்ன்னு ஃபிசிக்ஸில் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஃபஸ்ட் டாபிக்கு, வித்தவுட் மேக்ஸ் தேர் இஸ் நோ ஃபிசிக்ஸ். ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை நாங்கள் மேக்ஸ்லாம் இல்லாமல் வாழ மாட்டோம், நாங்கள் தனியாக தான் நிற்போம், அப்படிலாம் கிடையாது. சிம்பிளான விஷயம். இன்டகிரேஷன் தெரியாமல் ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது, டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் படிக்க முடியாது, ட்ரிக்ஜாமெட்ரி தெரியாது படிக்க முடியாது, ஏபிஜிபி தெரியாது படிக்க முடியாது. இங்கே வெக்டாரு இதெல்லாம் தெரியாமல் ஃபிசிக்ஸ்குள்ளார உங்களால் போகவே முடியாது. அதனால தான் நீங்கள் 11th ஃபஸ்ட் டே கிளாஸ் போனதும் உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் உங்கள் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக பேசிக் மேக்ஸ் தான் ஓடிட்டுருக்கும். இப்போ உன்னை நான் எப்படி ட்ரெயின் பண்ணுறேன்னா, உங்கள் போர்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணணும். நீ என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, ஜேஇ பண்ணாலும் சரி, நீட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பேசிக் மேக்ஸ் சப்போர்ட் பண்ணுன்றது தான் பியாண்ட் த லெவல் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ரைட்டா? மறக்காமல் போகும்போது ஞாபகப்படுத்தி மெட்டீரியல் வாங்கிக்கோ. இன்றைக்கி நைட்டு ஆலனோட கான்செப்ட் நோட்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி விட்டுறேன் வித் ப்ராப்ளத்தோட. ஸோ இப்போது 2 வெஹிக்கிள் சேம் டைரெக்ஷனில் போகுது, +5. இதே நீ யோசிச்சு பாரு, நீ இந்த டைரெக்ஷனில் போகிற, உன் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்டில் போகிறான். இப்போ நீ எவ்வளோ தெரியுமா ஃபீல் பண்ணுவேன்? ஆப்போசிட்னால என்ன பண்ண சொன்னேன்? ஆட் பண்ண சொன்னேன்னா ஆட் பண்ண சொன்னேன். அப்போ விஏ ப்ளஸ் விபியா, விஏ ப்ளஸ் விபினா 35 மீட்டர் per செகண்டா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆப்போசிட்டில் போகும்போது ரொம்ப ஸ்பீட். நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பஸ்ஸு கிராஸ் பண்ணும்போது, ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது. நீ ஏதாவது ட்ரெயினில் போயிருந்தா உனக்கு தெரியும், ஸ்டேஷன்லேருந்து ஒன் ட்ரெயின் கிளம்பும்போது இன்னொரு ட்ரெயின் உள்ளே வரும். ஆக்சுவலாக ஒன்னோடது 20 தான், அந்த ட்ரெயினோட 15 தான். ஏதோ உனக்கு 35ல் போகிற மாதிரி அப்படியே கடற்கடன்னு சவுண்டு பயங்கரமாக இருக்கும். இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஹெல்ப் வேணும்னா யார் வேணும் உனக்கு? வெக்டாரோட சப்ராக்ஷன் வேணும். சூப்பராக இருந்துச்சு அந்த டாபிக். ஸோ வெக்டார் அடிஷன் பேசியிருக்கோம், வெக்டாரோட சப்ராக்ஷன் பேசியிருக்கோம். அடுத்தது வெக்டாரோட ப்ராடக்ட் பேசணும். வெக்டாரோட ப்ராடக்ட் பேசுறதுக்கு முன்னாடி 2 பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாட் ப்ராடக்ட் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அது பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரதீப், இன்னைக்கு இப்போ பேசின டாபிக் வரைக்கும் கிளியர். இப்போ திரும்ப சொல்லுமா பிரதீப்? கேக்குதா? நீ பேசுறது எனக்கு கேட்கல. சரி பா. தனஸ்ரீ, கிருத்திக் உனக்குடா? எஸ் சார். விஜய் கிளியரா? இப்போ பேசினது. நிகாரிகா, உங்களுக்கு எப்பயில இருந்து வந்தீங்க? எந்த டாபிக் எங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்தீங்க நீங்க? சப்ட்ராக்ஷனோட ஸ்டார்ட் லைக் மிடில்ல தான் சார் வந்தேன். இப்போ பேசினது புரிஞ்சுதா? நேற்று அந்த ரெக்கார்டர் சென்ட் பண்ணி விட்டாங்களா மேடம்? இன்னும் இல்ல சார். சரி இப்போ நான் வாங்கிக்கிறேன் சார். இல்லை பரவாயில்ல, நீ மேடம் வாங்கினாலும் ஓகே தான், இல்லை நான் சென்ட் பண்ணி விடுறேன். அது பார்த்துட்டா இது ஈஸியாக உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? ஓகே சார். ரைட். ப்ராடக்ட் போகலாமா? இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை? ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடணும் சார், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ சார் அப்படின்னு கூப்பிட்டுரு. எனக்கு இது புரியல, இன்னொரு டைம் சொல்லி கொடுங்கன்னு ஜாலியாக கேளு. தெரியுதா? ரைட். அடுத்தது வெக்டாரோட ப்ராடக்ட். ஒன்றும் இல்லைப்பா, வெக்டாரை ஆட் பண்ணுறது எப்படி, வெக்டாரை சப்ராக்ட் பண்ணுறது எப்படி, வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணுறது எப்படி. இப்போ நம்ம ஆர்டினரியாக ஒரு நம்பர் இருக்குது, 4 + 4 என்னடா 8, இது ஸ்கேலார், எந்த பிரச்சனையும் இல்லையே. 4 - 2,
2 ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஸ்கேலார். 4 into 2 8. இதில் எந்த சிக்கலுமே இல்லை, ஏன்னா இது ஸ்கேலார். ஆனால் வெக்டாரில் டைரக்ஷன் இருக்கு. 4i வெக்டார், i வெக்டார் 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு, ப்ளஸ் 5j வெக்டார், j வெக்டார் ஒய் ஆக்சிஸில் இருக்கு. ஒருத்தவன் எக்ஸில் போகிறான், ஒருத்தன் ஒயில் போகிறான். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா அப்போ அதுக்குன்னு ஏதாவது ரூல் இருக்கணும்ல. அப்போ இந்த ரூல் படி தானே ஆட் பண்ண முடியும். எப்போ நீங்கள் ஐஜியே பார்த்துட்டீங்களோ அப்போவே 90 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு தானே. அப்போ √4² + 5² தானே, p² + q² சொல்லி கொடுத்தானே. அதனால தான் வெக்டார் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எல்லாம் ரூல் இருக்கிறது, ரைட். ஸோ வெக்டாரோட ப்ராடக்டில் இருக்கும். நம்ம எதுவும் எழுதாது, கிளாஸை மட்டும் நல்லா கவனி, எல்லாமே உனக்கு வந்து சேரும். எழுதுகிற நோட்ஸ் வந்து சேரும், வீடியோ வந்து சேரும், நீங்கள் எதில் படிக்கணுன்ற கான்செப்ட் வந்து சேரும், எதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்றது வந்து சேரும். கிளாஸை மட்டும் கவனி, ஒர்க் கொடுத்தா சால்வ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர், அவ்வளோதான். வெக்டாரோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாட் ப்ராடக்ட். சரி, டாட் ப்ராடக்ட்னா நெக்ஸ்ட் இப்போ கவனமாக கவனிங்க. இந்த இடம் ஏ வெக்டார், ஏ வெக்டாரா, இந்த இடம் பி வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. இது தீட்டா. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார், ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். உங்களுக்கு தெரியுமா, ஃபிசிக்ஸில் தீட்டாவாக இருந்ததுன்னா ரெண்டு வெக்டாருக்கான ஆங்கிள் தான் தீட்டா. ஸ்கேலாருக்கு நீங்கள் தீட்டாவே போட முடியாது. உனக்கு தீட்டா யாருன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, மாதிரி எப்படியே சொல்லு, ஆங்கிள் பிட்வீன் அங்கே இருக்கிற ரெண்டு வெக்டார். சரி, அந்த டாபிக்ல இருக்கிற ரெண்டு வெக்டார், அது யாரா வேணாலும் இருக்கலாம், ரைட்டா. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். இங்கே யாரு, ஏ வெக்டார் பி வெக்டார், ரைட்டா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ரெசல்யூஷன் அப்படின்னா பிரிக்கிறது, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். பை கேர்ஃபுல்லாக கவனிங்க, இது கவனிச்சாதான் உங்களால் அங்கே போக முடியும். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். சரி, என்னங்க சார் சொல்லுது பார்த்துருங்க. ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் ஒன்றும் இல்லை, இந்த இடம் ஏ வெக்டார் இல்லை பி வெக்டார், இந்த இடம் கியூ வெக்டார், ரைட்டா. இந்த இடம் ஆர் வெக்டார், இது ஆர் வெக்டார். இதை தீட்டான்னு எடுத்துக்கலாமா, இது தீட்டா. இதை ஆர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்த ஆர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்க போகுது பாருங்களேன். இங்கே சைன் தீட்டா போடுங்க. 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. சைன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபார்சிஸ். ஆப்போசிட் சைடு யாரு, இதுதான் ஆப்போசிட் சைடு. ஏன்னா ஆர் ஒய்யும் இந்த ஆர் ஒய்யும் பேரலல். அப்போ இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். சைன் தீட்டா வேணும்னா ஆர் ஒய் பை ஆர். அப்போ ஆர் ஒய் வேணும்னா ஆர் சைன் தீட்டா. இப்போ இந்த ஆர் ஒய் வேணும்னா நான் என்ன எழுதிக்கணும், ஆர் சைன் தீட்டா. பயப்படாது, ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி இருக்கும், 2 டைம் திரும்ப சொல்ல சொல்ல உனக்கு புரிஞ்சிடும். ஆனால் கவனம் மட்டும் எட்ட போகக்கூடாது. காஸ் தீட்டா கண்டுபிடிங்க. இங்கேருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிங்க. காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்சிஸ். அட்ஜசன்ட் ஆர் எக்ஸ், ஹைபோடெனஸ் யாரு, ஆர். இப்போ ஆர் எக்ஸ் வேணும்னா ஆர் காஸ் தீட்டா. இப்போ என்ன கற்றுக்குறீங்கன்னா, எங்கே தீட்டா இருக்கோ அங்கே காஸ், எங்கே தீட்டா இல்லையோ அங்கே சைன். இதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன். அப்படின்னா a vector, it can be resolved into two component. One is horizontal component Rx, இன்னொன்று vertical component Ry. horizontal component Rx, vertical component Ry. ஒரு வெக்டாரை 2 காம்போனண்டா பிரிக்கணும். ஒரு வெக்டாரை 2 காம்போனண்டா பிரிச்சா அதுக்கு பேரு வெக்டார் ரெவல்யூஷன். சரி, சரியா புரியலையே, இன்னும் கொஞ்சம் பேசலாமா? இப்போ பாருங்க, இது வந்து எஃப்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கலாமா? அப்போ இங்க ஹரிசாண்டலா கோடு போட்டிங்கன்னா இதுக்கு பேரு ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ். வெர்டிக்கலா கோடு போட்டிங்கன்னா இதுக்கு பேரு எஃப்ஒய். தீட்டா எங்க சார் இருக்குன்னு நீ இப்போ என்னை பார்த்து கேட்கணும். தீட்டா இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன் வாங்கிட்டு. அப்போ எஃப்எக்ஸ் எங்கே வரும், இன்னைக்கு சொல்கிறது தான் 2 வருஷம் நீ மறக்கவே கூடாது. எங்கே தீட்டா இருக்கோ அதுக்கு
பக்கத்தில் இருக்கிறதுல நீ என்ன பண்ணணும்னா இந்த எஃப்ஐ எழுதி காஸ் தீட்டான்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல தீட்டா இல்லை, எங்க தீட்டா இல்லையோ அங்க எஃப் சைன் தீட்டான்னு எழுதிக்கணும். சூப்பரா. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சொல்லுங்க. இந்த இடம் 5 நியூட்டன், 5 நியூட்டன், இந்த இடம் 60 டிகிரி. அப்போ இந்த இடம் எவ்வளோவான்னு கேட்குறேன். ஹரிசாண்டல் காம்பனண்ட் எவ்வளோவான்னு கேட்டா இப்போ அசால்ட்டாக சொல்லணும் சார் 5 cos 60 சார், கரெக்ட் தானே? அப்போ இந்த இடம் எவ்வளோடா 5 sin 60 சார். ஆன்சராக சொல்லுங்க. இப்போ 5 cos 60 ஒரு 1/2 2.5, sin 60 √3/2 அப்போ 2.5 √3. சரிதா? அப்போ எங்கே ஆங்கிள் இருக்கோ அங்கே காஸ், எங்கே ஆங்கிள் இல்லையோ அங்கே சைனு. உங்ககிட்ட வெக்டார் ரெசல்யூஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா பயப்படாது. வெக்டார் இட் கேன் பி ரிசால்வ் டு 2 காம்போனன்ட். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிகல் காம்போனன்ட். ஹரிசாண்டலில் ஒருவேளை தீட்டா இங்கே இருந்ததுன்னா காசு போட்டுக்கோ, தீட்டா இல்லைன்னா சைன் போட்டுக்கோ. இப்போ யாராவது பதில் சொல்ல ட்ரை பண்ணு. இது ஒரு 4 நியூட்டன் வச்சுக்கோங்களேன், இது ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? பதில் சொல்லுங்க. இப்போ இந்த இடம் வெர்டிக்கல், இந்த இடம் ஹரிசாண்டல். யாராவது சொல்லுங்க ஹரிசாண்டல் எவ்வளோ வரணும், வெர்டிக்கல் எவ்வளோ வரணும்? ட்ரை பண்ணு. நான் தான் தப்பாக சொன்னால் ஒன்று திட்ட போகிறதில்ல, கட் பண்ண போகிறதில்ல, திருத்த தான் போகிறோம். அதனால் பதில் பேசாமல் இருக்கிறது தான் தப்பு, ரைட்டா? வாயை திறந்து பேசணும். ஆன்லைன் கிளாஸ்ன்றது இன்ட்ராக்ஷன் இல்லாதனால தான் அந்த கிளாஸ் ஃபெயிலியரு. நம்ம கிளாஸ் அப்படி இருக்காது. இப்போ நிறைய பேசலாம், கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தப்பாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். வெர்டிகல் காம்பனண்ட் எவ்வளோ வரும்? வாயை தர. Sir, 2√3 sir. இல்லை, அது 2√3 ஃபைனல் ஆன்சர். ஓகேம்மா, என்ன என்ன எழுதணும்னு மட்டும் சொல்லு. 4 cos 30 sir. வெர்டிகல் காம்பனண்ட் வந்து 4 cos 30. அழகாக சொன்னேன். அப்போ ஹரிசாண்டல் எவ்வளோ சொல்லணும்? 4 sin 30 sir. 4 sin 30. ஏன் cos 30, ஏன் sin 30? பதில் சொல்லு. Sir, ஏன்னா angle between the vertical component to vector given வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல cos 30 யூஸ் பண்றோம் சார். ரைட், ரொம்ப ஆங்கிளோட சூப்பராக cos சொன்னேன். ரைட், எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காசு எழுதணும், எங்க ஆங்கிள் இல்லையோ அங்க சைன் எழுதணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல 4 × √3/2, நீ சொன்னதுதான் 2√3. 4 sin 30, 4 × 1/2, ஆன்சர் 2. இதுக்கு பேரு தான் ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். ஒரு வெக்டாரை ரிசால்வ் பண்றது. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இந்த வெக்டார் ரிசால்வ் பண்றதை வச்சுட்டு தான் ப்ராடக்ட் நீங்க கற்றுக்க முடியும். ஸோ இப்போ தான் நான் ப்ராடக்ட் டாபிக் உள்ளார போறேன். இப்போ ரிசால்வ் பண்றது எல்லாருக்கும் ஓகே தானே? பிரதீப், தனஸ்ரீ, கிருத்திக், நிஹாரி, விஜய். எஸ் சார். நிஹாரி வணக்கம்மா. Yes sir. ரைட், இப்போ பதில் பேசுங்கப்பா. எல்லாருமே பதில் சொல்லணும், அப்போ தான் கிளாஸ் ஜாலியாக இருக்கும். தெரியுதா? தப்போ ரைட்டோ வாயை திறந்து பேசு. தப்பாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம், ரைட்டாக இருந்தால் உனக்கு ஒரு குட், அவ்வளோதான். தப்பாக இருந்தால் உனக்கு சும்மா கூட ஒரு ஏன் தப்பாக சொன்னான்னு கூட கேட்க மாட்டேன், சரிப்பா மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது வெக்டார் ப்ராடக்ட். இப்போ தான் நான் டாட்குள்ளார போகிறேன். ஏன்னா ரெசல்யூஷன் சொன்னால் தான் டாட் புரியும். நான் ரெசல்யூஷன் சொல்லாமலே டாட்டுக்கு வந்துட்டேன், அதனால தான். ரைட், இப்போ உனக்கு எவ்வளோ புரிஞ்சதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன். இது ஏன்னு ஒரு வெக்டார், இது பின்னு ஒரு வெக்டார், இந்த இடம் தீட்டா. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு யாரா சொல்லுங்க. இந்த இடத்துல எந்த காம்போனன்ட் எழுதணும்? இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ல இப்போ நான் என்ன எழுதணும்? சும்மா சொல்லு. B cos theta. சூப்பரா சொன்னீங்க. பி காஸ் தீட்டா. ரெண்டு பேருமே அழகா சொன்னீங்க. பி காஸ் தீட்டா. இந்த இடம் என்ன வரணும்? B sin theta. பி சைன் தீட்டா. ரைட்டா? நமக்கு பி சைன் தீட்டா தேவையில்லை. அப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா என்னங்க சார் கிடைக்கும்? ஏவோட மேக்னிடியூட். இப்போ உங்களுக்கு தெரியுமா, இது வெக்டார். இந்த வெக்டாருக்குள்ளார ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு ஆளு மேக்னிடியூட், இன்னொரு ஆளு டைரக்ஷன். இந்த மேக்னிடியூடை எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். மாடுலஸ் ஆஃப் ஏன்னு எழுதணும், மேக்னிடியூட் ஆஃப் ஏன்னு எழுதணும். இந்த பி எப்படி எழுதணும்? இந்த மாதிரி பி. இந்த இடம் காஸ் தீட்டா,
மேக்னட்யூட் ஆஃப் ஏ அண்ட் பி காஸ் தீட்டா. இப்போ பாருங்கள் ஏ வெக்டாரும் பி காஸ் தீட்டாவும் ஒரே டைரக்ஷன். அப்போ சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும் சார் உங்களுக்கு தெரியாதா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. பா இதான் ஃபார்முலா, முடிஞ்சு போச்சு. ஏபி காஸ் தீட்டா. ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஏபி காஸ் தீட்டா. இங்கே தீட்டா யாரு? ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, ரைட்டா? இனிமேல் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். நீங்கள் 10th 9th படிச்சிருக்கலாம். பா ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிங்க? எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார்னு படிச்சிருப்பீங்க. தெரியலன்னா பரவாயில்ல, இப்போ கற்றுக்கோ. ஒர்க்குன்னா என்ன? எஃப் வெக்டாரையும் ஃபோர்ஸ் வெக்டாரையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஃபுல்லாக எழுதுனா எப்போ நீங்கள் டாட்டை பார்த்தாலும் காதில் வாங்குறியா? எப்போ நீங்கள் டாட்டை பார்த்தாலும் காசு. எங்கெல்லாம் நீங்கள் டாட் பார்க்குறீங்களோ வெக்டாரில் அது காசுன்னு போட்டுக்க வேண்டியதான். எங்கெல்லாம் கிராஸ் பார்க்குறீங்களோ அங்கே சைனுன்னு போட்டுக்க வேண்டியதான். இதோட எக்ஸாம்பிள் ஒர்க் டன் எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். சூப்பரா? அதே மாதிரி பவர் வேணும்னா எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார். இதான் ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக. இவ்வளோ தான் இந்த மேக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடம் எஃப்வி காஸ் தீட்டா. எஃப்வி காஸ் தீட்டா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது எப்பங்க சார் வந்து மேக்ஸிமம், எப்போ மினிமம்? இப்போ கேர்ஃபுல்லாக கவனி. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்தேன். தீட்டா 0ன்னா என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஏவும் பியும் ஒரே டைரக்ஷனில் போனால் தீட்டா 0. செஷன் முடியும் பொழுது நான் கேட்குற கொஷினுக்கெலாம் நீங்கள் பதில் சொல்லணும். காதில் வாங்கிட்டே வா, ஒழுங்காக காதில் வாங்கிட்டே வா. தீட்டா 0. அதனால ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி. உங்களுக்கு புரியும் தானே? காஸ் 0 1. அப்போ தீட்டா 0வா இருக்கும் பொழுது ஏபி விச் இஸ் மேக்சிமம். உன்ட்டு கேட்குறேன், டாட் ப்ராடக்ட் அப்போ எப்போ மேக்சிமம் கிடைக்கும்? தீட்டா 0வா இருந்தா சரி. இப்போ ஒர்க் டனுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, எஃப்எஸ் காஸ் தீட்டா. அப்போ தீட்டா 0வா இருந்தா ஒர்க் டன் இஸ் எஃப்எஸ். எஃப்எஸ் அப்படின்னா மேக்சிமம். மேக்சிமம். ஒருவேளை தீட்டா 180 கொடுங்க சார். தீட்டா 180 ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஆப்போசிட்ல இருக்கு. சால்வ் பண்ணுங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ஏபி காஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பதிலாக 180. எல்லா ஊர்லேயுமே காஸ் 180யோட வேல்யூ -1. அதனால ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து -ஏபி. அப்போ தீட்டா 180 இருக்கும் பொழுது டாட் ப்ராடக்டோட ஆன்சர் மினிமம். படிச்சுக்கிட்டீங்களா? தீட்டா 0வா இருக்கும் பொழுது மேக்சிமம், தீட்டா 180 இருக்கும் பொழுது மினிமம். அப்போ எப்போ தான் சார் 0 வரும்? தீட்டா 90. ஏ வெக்டார் இந்த பக்கமாக இருக்கு, பி வெக்டார் இந்த பக்கமாக இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கேட்டாங்கன்னா 0 போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா ஃபார்முலா தெரியும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஏபி காஸ் தீட்டா காஸ் 90 ஷியரா 0. அதனால 0. இப்போ டாட் ப்ராடக்ட்ல எப்போ மேக்ஸிமம் சார்? 0 தீட்டா 0வா இருக்கும் பொழுது ஏ டாட் பி மேக்ஸிமம். தீட்டா 180 இருக்கும் பொழுது சுத்தமாக மினிமம், நெகட்டிவ் மினிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம். தீட்டா 90 இருக்கும்போது 0. அப்போ ப்ராடக்ட் முடிஞ்சுதா? இன்னும் ஒரு சின்ன ஐடியா மட்டும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ஃபார்முலா சொல்லிட்டேன். தீட்டா 0 அவ்வளோதான். இப்போ நான் என்ன எழுதி தரேனோ இதை மட்டும் படி போதும். ஏபி மேக்ஸிமம் சார். மேக்ஸிமம்னா எவ்வளோ? ஏபி. அடுத்தது தீட்டா 180 இருக்கும் பொழுது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு -ஏபி விச் மீன் மினிமம். தீட்டா 90 இருக்கும் பொழுது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். சூப்பரா? ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு சின்ன விஷயம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஐ வெக்டார்னா யாரு? ஐ வெக்டார்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார். அப்ப ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வெக்டார், இன்னொரு வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. அப்ப தீட்டா 0. அப்ப ஐ டாட் ஐஏ 1,
எப்படி சார் வரும்? 1.1 cos 0ன்னு வரும். cos 0 ஒன்று தானே, அப்போ 1.1 ஒன்று தானே. அப்போ எப்பவுமே என்ன நல்லா கற்றுக்க, டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐ டாட் ஐ தான் பண்ணணும், ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் தான் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். கே வெக்டார் டாட் கே வெக்டார் தான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். சாரி, சாரி, இப்போ ஒருவேளை வீம்புக்குன்னு போயிட்டு ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் பண்ணால் என்ன சார் ஆகும்? ஐ ஒரு 1, ஜே ஒரு 1, ஐயும் ஜேவும் 19 உங்களுக்கு காலங்காலமாக தெரியும், அதனால 0. நல்லா கற்றுக்க, டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ டாட் ஐ தான் பண்ணணும், ஜே டாட் ஜே தான் பண்ணணும், கே டாட் கே தான் பண்ணணும். ஐ டாட் ஜே பண்ணா 0, ஜே டாட் கே பண்ணா 0, கே டாட் ஐ பண்ணா 0. ஏன்னா 90 டிகிரி 0 தெரிஞ்சு காசோட 90 0 தானே. ரைட், இப்போ ஒரு சூப்பராக ஒரு சம் கற்றுக்கலாமா? இங்கே வாங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், அவ்வளோதான். பி வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார்னு ஒரு வெக்டார். ஃபைன் தி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு கேட்குறாங்க. இதுக்கு எப்படி தெரியுமா ஆன்சர் போடணும்? ஏல ஐ இப்போ ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. இப்போ 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார்னு ஒரு வெக்டார் டாட், ஃபோர் கே வெக்டார்னு ஒரு வெக்டார். இந்த ஐயையும் இந்த ஐயையும் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12, இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கேயும் ப்ளஸ் தான். 5 2s are 10, 3 4s are 12. அப்போ 22 32 34. 34 இஸ் a நம்பர், அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கேலார். அதனால தான் இந்த டாட் ப்ராடக்டோட இன்னொரு பேரு ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்றது. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அப்புறம் ஐ டாட் ஐ தான் பண்ணணும், ஜே டாட் ஜே தான் பண்ணணும், கே டாட் கே தான் பண்ணணும். மாற்றி 4 into 2 பண்ணக்கூடாது, 0. 5 into 3 பண்ணக்கூடாது, 0. அப்போ ஐ எங்கே இருக்குன்னு பார்க்கணும், ஜே எங்கே இருக்குன்னு பார்க்கணும், கே எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சார் இந்த ஐ எங்கேங்க சார் போச்சு? ஐ டாட் ஐ தான் ஒன்றுன்னு தெரியும்ல, ஜே டாட் ஜே தான் ஒன்றுன்னு தெரியும்ல, கே டாட் கே தான் ஒன்றுன்னு தெரியும். ரைட்டா? இப்போ நான் ஒரு சம் தரேன், யார் பாஸ்டாக சொல்லுங்கன்னு பார்க்கவா? பக்கத்தில் நோட் எடுங்க. எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 7i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். எஸ் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 3i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார். ஃபைண்ட் த ஒர்க் டன் கேட்குறேன். ஒர்க் டனுக்கான ஃபார்முலா இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டார். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட்ஸ். அந்த டக்குன்னு அடிங்க. ஆன்சர் என்ன சார்? -26. மைனஸ் 26. 26னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. மற்றவங்க தனஸ்ரீ, பிரதீப், விஜய், நீங்க நிஹாரி -26. -26ஆ? தனஸ்ரீ ஆன்சர்மா, பிரதீப் ஆன்சரு, விஜய் ஆன்சரு, பிரதீப் ஆன்சரா? ரைட், இது -26 சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணிடுமா? 7 3s are 21, -21. ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். 7 3s are 21. இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, -21. 2 8s are 16, -42 + 16. ஸோ 12 - 6 6, 3 - 1 2. ரொம்ப அழகாக சொன்னீங்க, எல்லாருமே சூப்பராக சொல்லிட்டீங்க. அவ்வளோதான் டாட் ப்ராடக்ட் கற்றுக்கிட்டீங்க. ஸோ உங்கள் மேக்ஸ் டீச்சருக்கான பெரிய வேலை முடிஞ்சுது. ரைட்டா? ஸோ என்ன கற்றுக்குறீங்க? டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஐ டாட் ஐ தான் பண்ணணும், ஜே டாட் ஜே தான் பண்ணணும், கே டாட் கே தான் பண்ணணும். மாற்றி பண்ணிங்கன்னா 0.
ரைட்டா? இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. பவர் வேணும்னா எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார். இப்போ எஃப் வெக்டார் எழுதிக்கோங்க. எஃப் வெக்டார் 12i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் பிளஸ் 6k வெக்டார். வி வெக்டார் 3i வெக்டார் மைனஸ் 4k வெக்டார். பவர் வேணும். மறுபடியும் உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம் வாயை திறந்து பேசு, பதில் சொல்லு, ட்ரை பண்ணு. சும்மா அப்படியே உட்காந்துருக்காத. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. Sir, 12. 12ஆ? Sir, 10 sir. 10ஆ? 10 sir. வேற 10 sir. 10. வேற ரைட், செக் பண்ணிடுமா? ஒரு ஆன்சர் 10 வந்திருக்கு, ஒரு ஆன்சர் 12 வந்திருக்கு. யார் தப்பு பண்ணியிருக்கீங்க? 12 3s are 36, 2 4s are 8. சிக்கல் என்னன்னா மேலே ஒரு மைனஸ் 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 ப்ளஸ்ன்னு தெரியும் உனக்கு. 8 4 6 are 24 மைனஸ் 24. அப்போ 36 மைனஸ் 24. 36லேருந்து 24. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணணும். இது 2, இது 1. அப்போ ஆன்சர் ப்ளஸ் 12. ஏன் எல்லாருமே தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க? 20 தானே வரணும். ஓ, 20 தானே வரணும். நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா? எல்லாரும் ஏன் ஒரு விஷயத்தை கவனிக்கல? செகண்டில் ஜே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 3i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் மைனஸ் 4k வெக்டார்னு எழுதிக்கணும். சார் அது நீங்கள் சொல்லவே இல்லையே. நீ தான் யோசிக்கணும். ஜே இல்லைன்னா, அப்போ ஜே இல்லைன்னா 0 இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டணும். ஒரே நிமிஷம் இருங்க. தப்பு என்னோட தான். நான் 2 4s are 8 வேறு போட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன், கவனிக்காமல். இப்போ 12 3s are 36 கரெக்டு, ப்ளஸ் 0, 6 4s are 24 மைனஸ் 24, 36 24 12. சாரி நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. பட் 10 தப்பு. 12 ஆன்சர் ரொம்ப சரி. இங்கே கே மட்டும்தான் இருக்குது, ஐ மட்டும்தான் இருக்குது, ஜே இல்லைன்னா 0j வெக்டார்னு அர்த்தம். நான் என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் அப்படியே 2 4 நம்பரை மட்டும் பார்த்துட்டு ஐயா ஜேவன் பார்க்கல. அதனால் நான் பண்ண தப்ப நீ பண்ணாத. ஐ டாட் ஐயான்னு பார்த்துக்க, ஜே டாட் ஜேவான்னு பார்த்துக்க, கே டாட் கேவான்னு பார்த்துக்க. அப்போ ஜே ஒன்றுத்துல தான் இருக்குது, இன்னொருத்துல 0 இருக்குன்னா ஜே டேர்ம் வரக்கூடாது, 0. இப்போ ஆன்சர் ப்ளஸ் 12 தான் ரைட்டு. ப்ளஸ் 12 வந்து எல்லாருமே நல்லா சால்வ் பண்ணியிருக்க. பட் என்ன நீ என்ன தப்பு பண்ணியிருக்க? செக் பண்ணு. கிருத்திக் ஆன்சர் தான் 10. சார் நான் 12 சொன்னேன் சார். 12 10 யார் சொன்னது? விஜய் யார் பா? sir. ஏன் 10 என்ன தப்பு பண்ணியிருக்க பாரு. 0j வெக்டார்னு எடுக்காம விட்டேன் சார். ரைட், டைரக்டா 2 சரி இப்போ கற்றுக்கிட்டு தானே? அங்கத்துக்கு சார். ரைட், அடுத்தது. இப்போ எப்போவுமே டாட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது ஐ டாட் ஐ பண்ணணும், ஜே டாட் ஜே பண்ணணும், கே டாட் கே பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ வெக்டாரோட ப்ராடக்டில் நம்ம என்னெல்லாம் பேசி முடிச்சிருக்கோம்? டாட் ப்ராடக்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னும் கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் பேசணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இப்போயே முடிச்சிருவோமா? டைம் 7:32 தான் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். பரவாயில்ல, இன்றைக்கே முடிச்சிட்டா வெக்டார் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா கற்றுக்கிறீங்களா? கிராஸ் ப்ராடக்ட் ஈஸியாக கற்றுக் கொடுத்துறேன். கிராஸ் ப்ராடக்ட், ஒரு வெக்டார் ஏ வெக்டார், இன்னொரு வெக்டார் பி வெக்டார், ஆன்சர் சி வெக்டார். இது என்னங்க சார் வேற மாதிரி இருக்கு? தீட்டா ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். இப்போ வாட்டர் பாட்டில் இருந்தால் பக்கத்தில் எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டில் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோ. ஏன் இமேஜின் பண்ணி உங்கள் வாட்டர் பாட்டிலை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோ.
இல்லை நீ எல்லாத்தையும் அப்படி மொபைலில் கிளாஸ் பார்த்தாலும் சரி, லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, நீ லெஃப்ட் ஹேண்டில் உன் வாட்டர் பாட்டில் கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோயேன். எதுவுமே சாத்தியம்தான். எதுவுமே இல்லைன்னா அந்த பொருள் நம்ம இருக்கிறதாவே நினச்சிக்கலாம் சூப்பராக. இப்போ உனக்கு நல்ல தண்ணி தாக எடுக்குது, தண்ணி குடிக்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்களேன். ரைட் ஹேண்டால் ஓப்பன் பண்ணணும். மாற்றி லெஃப்ட் ஹேண்டால் ஓப்பன் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்டால் தான் ஓப்பன் பண்ணணும். காரணம் இதுக்கு பேரே ரைட் ஹேண்ட் ரூலு. ஓப்பன் பண்ணுங்க. இப்போ என்ன டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க யாராவது சொல்லுங்கள். ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸா? வாயத்தர ஆன்டி கிளாக் வைஸ். ரைட், ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பாட்டில் கேப் எங்கே வந்தது? மேலே வந்ததா? சரி, தண்ணி குடிச்சு முடிச்சியா? இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணும் பொழுது இது ஆன்டி கிளாக் வைஸ். வாட்டர் பாட்டிலோட கேப் வந்து மேலே வந்தது. இது கிளாக் வைஸ். மூடுறீங்க, அப்போ மூடி உள்ளே போகுதா? அவ்வளோதான் ஃபிசிக்ஸ் இந்த இடத்துல. ஏவையும் பியையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உனக்கு கிடைக்கிறது ப்ளஸ் சி வெக்டார். ஏன்னா ஃபிசிக்ஸில் மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸ்ஸு. அதே பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் போட்டிங்கன்னா மைனஸ் சி வெக்டாரு. இவ்வளோதான் கிராஸ் ப்ராடக்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்? என்ன நீங்கள் பண்ணாலும் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணாதான் ஆன்சர் பாசிட்டிவ், கிளாக் வைஸில் பண்ணால் நெகட்டிவ். பாட்டில் முடிய ஞாபகம் வச்சுக்கோ, பேனா முடிய ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்க, பெண்ணை ரொட்டேட் பண்ணணும். சரி, நான் பெண்ணை திருவிலாம் திறக்க மாட்டேன், டேரெக்டாக புல் பண்ணி எடுத்துருவேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓப்பன் பண்ணணுன்னாலே சுச்சுவேஷன் என்னப்ப ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தான். நீங்கள் அது வாட்டர் பாட்டில் ஆகட்டும், பென் கேப் ஆகட்டும், என்னவா இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்பொழுது கிளாக் வைஸில் க்ளோஸ் பண்ணணும். நீயே யோசிச்சு பாரு, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பாட்டில் கேப் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா கீழே போகும். அப்போ மேலே வந்தால் ப்ளஸ்ஸு, கீழே வந்தால் மைனஸு. சரி, நல்லா சொல்லுங்கள் சார். அப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முன்னாடி வந்து காசு கிடச்சிதா? இங்கே பாருங்கள், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. பக்கத்தில் ஒரு என் கேப். யாருங்க சார் அது என் கேப்பு? இந்த மாதிரி கேப் போட்டாலே ஃபிசிக்ஸில் யூனிட் வெக்டார்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது என்னன்னு சொல்லி தரேன், இப்போதைக்கு குழப்பிக்காது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஏபி சைன் தீட்டா என் கேப். இதே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரும் ஈக்குவலா சார்? சத்தியமாக ஈக்குவல் கிடையாது. இது நாட் ஈக்குவல். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எப்போ ஈக்குவல்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் தான் ஈக்குவல். ஏன்னா ஏ கிராஸ் பி பாசிட்டிவ் வேல்யூ, பி கிராஸ் ஏ நெகட்டிவ் வேல்யூ. அது மேலே போகும், இது கீழே வரும். அப்போ இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டு. வெறுமனே ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கேட்டால் தப்பு. நாட் ஈக்குவலாக இருந்தால் இது ரைட்டு, இல்லை ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் போட்டால் ரைட்டு. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நீங்களே சொல்லுங்களேன். தீட்டா 0வாக இருந்தால் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஆகும்? எப்போ நீங்கள் சைன் தீட்டாவை பார்த்துட்டிங்களோ சைன் 0 0. அப்போ ஏ கிராஸ் பி 0. தென் 180 மறுபடியும் ஏ கிராஸ் பி 0. எப்போ தான் ஏ கிராஸ் பி மேக்ஸிமமாக இருக்கும்? தீட்டா 90ஆக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்ஸிமமாக இருக்கும். ஏபிஎன் கேப்பு. இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அப்படியே டாட்டுக்கு உல்ட்டா, அங்கே காசு இங்கே சைனு. அங்கே தீட்டா 0 அப்போ மேக்ஸிமம், 180 அப்போ நெகட்டிவ் மேக்ஸிமம், 90 அப்போ தான் 0. ஆனால் இங்கே 0 180 அப்போ 0, 90 அப்போ மேக்ஸிமம். ரைட்டா? நிறைய விஷயம் பேச போகிறோம், பொறுமையாக கற்றுக்கிட்டே வா. ரெண்டு வெக்டாரை எப்படிங்க சார் டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, சரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறது? அங்கே வந்து ஐ டாட் ஐ பண்ணிட்டோம், ஜே டாட் ஜே பண்ணிட்டோம், கே டாட் ஜே பண்ணிட்டோம். இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. கவனமாக கவனி. இப்போ ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரமாதமாக புதுசாக வந்த மாதிரி கவனிங்க. ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் என்னப்பா வரும்? 0 சார். ஏன் 0? இப்போ தானே படித்தோம். தீட்டா 0வாக இருந்தால் ஏ கிராஸ் பி 0 படித்தோம் தானே. அப்போது ஐயும் ஐயும் ஒரே டைரக்ஷன் தானே. சைன் 0 0. ஐ கிராஸ் ஐ பண்ணக்கூடாது, ஜே கிராஸ் ஜே பண்ணக்கூடாது, கே கிராஸ் கே பண்ணால் 0 வந்துடும். சூப்பரா? அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா, ஐ டாட் ஐ தான் ஆன்சர், ஜே டாட் ஜே தான் ஆன்சர், கே டாட் கே தான் ஆன்சர். மாற்றி பண்ணிங்கன்னா 0. ஆனால் இங்கே
ஒரே ஆட்களை பண்ணீங்கன்னா 0. அப்போ ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? கற்றுக்குங்க. கே வெக்டார், ரைட்டா? ஜே வெக்டாரையும் கே வெக்டாரையும் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? ஐ வெக்டார். கே வெக்டாரையும் ஐ வெக்டாரையும் ஆட் பண்ணால் ஜே வெக்டார். புரியலையே சார்? இது ஐ, இது ஜே, இது கே. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஐயையும் ஜேயும் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கே கிடச்சிரும். ஜே வர்சஸ் கே ஆன்சர் ஐ கிடச்சிரும். ஐ ஜே திரும்ப கே கிடச்சிரும். அப்படி, ரைட்டா? ஒரே நிமிஷம். இப்போ மாற்றி சொல்லுங்கள். ஜே கிராஸ் ஐ ஆன்சர் என்ன வரும்னு சொல்லு. கே கிராஸ் ஜே ஆன்சர் என்ன வரும்னு சொல்லு. ஐ கிராஸ் கே ஆன்சர் என்ன வரும்னு சொல்லு. யாரா சொல்லுங்க. ஜே கிராஸ் ஐ சும்மா ட்ரை பண்ணுங்க. ஏ கிராஸ் பி வந்து பிளஸ் சின்னா பி கிராஸ் ஏ வந்து மைனஸ் சி தானே சொன்னேன். அப்போ ஐ கிராஸ் ஜே கேன்னா ஜே கிராஸ் ஐ என்னவா இருக்கணும்? மைனஸ் கே வெக்டர். எக்ஸலன்ட். மைனஸ் கே வெக்டர். இங்கே மைனஸ் ஐ வெக்டரா, இங்கே மைனஸ் ஜே வெக்டர். இதை மட்டும் மறக்கவே கூடாது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற அத்தனையும் உனக்கு மேக்ஸுக்கும் தேவை, ஃபிசிக்ஸுக்கும் தேவை. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது ஐ டாட் ஐ பண்ணக்கூடாது. ஐ ஐ ஜே ஜே கே கே பண்ணிங்கன்னா 0 மாற்றி பண்ணணும். அதுவும் வந்து ஐ கிராஸ் ஜே, ஜே கிராஸ் கே, கே கிராஸ் ஐ பண்ணால் தான் பாசிட்டிவ் வேல்யூ. அப்படியே மாறிடுச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ ஆகிடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி போட்டுக்கோ. ஐ ஜே கேன்னு போட்டுட்டு உங்கள் ஞாபகத்துக்கு எப்படினாலும் வச்சுக்கோ. ஐ கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் கே ஐ. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக ஒரு சின்ன விஷயம் மட்டும், எப்படி ஆன்சர் போகிறதுன்னு தெரியணும். இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நான் ஒரு சம் போட்டுட்டு 2 சம் போட்டு காட்டுறேன். அப்புறம் 2 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷத்தில் எனக்கு வந்தாகணும். சரிதா? ஏ வெக்டார் ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார்னு ஒரு ஆன்சர். பி வெக்டார் 2i வெக்டார் 2j வெக்டார் 2k வெக்டார்னு ஒரு ஆன்சர். இப்போ நான் ஏ கிராஸ் பி கேட்குறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். மேலே ஐ வெக்டார்னு எழுதிக்கணும், ஜே வெக்டார்னு எழுதிக்கணும், கே வெக்டார்னு எழுதிக்கணும். கவனமாக கவனி. ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பாருங்க. ஏல இருக்கிற நம்பர் இங்கே 1 தான் இருக்குது, 1 தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ ஏல இருக்கிற நம்பர்ஸை எழுதணும், வெக்டாரை எழுதக்கூடாது கூட. பியில் இருக்கிற நம்பர்ஸை எழுதணும். எழுதிட்டோமா? இப்போ எப்படிங்க சார் ஆன்சர் போகிறது? திரும்பவும் சொல்கிறேன், 2 டைம் கற்றுக் கொடுக்குறேன். 3வது டைம் இந்த சம்ம நீங்கள் அசால்ட்டாக போடணும். பேசிக் மேக்ஸில் உங்களோட மேக்ஸில் இது ஒரு 5 மார்க் கொஷின். இந்த ஐ வெக்டாரை மட்டும் வச்சுக்கோங்களேன். அந்த ரோவையும் அந்த காலம் அதை மட்டும் விட்டுருங்க. மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 1 2s are 2, ரைட் சைடு தான் போகணும். அப்புறம் மைனஸ், சரி மைனஸ் இல்லை ப்ளஸ், 1 2s are 2. கரெக்டா? அங்கே ஏதாவது மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியது. இது ஐ வெக்டார். ஜே வெக்டாருக்கு எப்போவுமே ஜே வெக்டார் போட்டிங்கன்னா மைனஸ் ஜே வெக்டார் போட்டுக்கணும். ஏன்னா இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் மைனஸ் வரும். அது காரணம்லாம் நம்ம அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன். எப்படி எழுதணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஜேக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் ஜே வெக்டார். இப்போ ஜே வெக்டார் சொல்லுங்கள் பார்க்கும். இந்த ஜே வெக்டாரில் இருக்கிற ரோவையும் மேலே இருக்கிற காலம் ரோவை எடுத்து விட்டுருங்க. அப்புறம் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 2s are 2. திரும்ப இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, ப்ளஸ் 2. 1 2s are 2. அடுத்து என்ன பண்ணணும்? கே வெக்டார் விட்டுருலாமா? கே வெக்டார் ரோ காலம் விட்டுருங்க. திரும்ப கே வெக்டாருக்கு ப்ளஸ் தான் போடணும், ப்ளஸ் கே வெக்டார். திரும்ப 1 2s are 2, 1 2s are 2. 4i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். இதுதான் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கணும் தெரியுதா உனக்கு? ஐ வெக்டார் தனியாக பண்ணணும், ஜே வெக்டார் தனியாக பண்ணணும், கே வெக்டார் தனியாக பண்ணணும். ஜே வெக்டார் மட்டும் எப்பவும் மைனஸ் பண்ணணும். சார் இன்னும் சரியாக எங்களுக்கு புரியல, இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுங்க, அப்புறமா நாங்கள் ஒரு சம் போடுறோம். ட்ரை பண்ணுவோமா?
ஓகே, இங்க பாருங்களேன், டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த வருஷத்தோட 5th லெசன்ல நீங்க அதை படிப்பீங்க. டார்க் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆர் வெக்டார் வந்து 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுப்பேன். எஃப் வெக்டார் 2i வெக்டார் ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் ஃபைண்ட் த டவ் வெக்டார்னு கேட்குறேன். இப்போ டவ் வெக்டார்னு சொல்லும் பொழுதே ஆர் கிராஸ் எஃப் தானே. இப்போ நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணணும்? முதல்ல ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஆர் இருக்கு. ஆரோட நம்பர்ஸ் 3, 4, 5. எஃப்போட நம்பர்ஸ் 2, 7, -3. ரைட்டா? சால்வ் பண்ணுமா? ஒரே சம் தான். முதல்ல ஐ வெக்டார் வச்சுக்கோங்க. யாரா சொல்லுங்க, ஐ வெக்டார்னா யார் 2 பேரும் ப்ராடக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஐ J vector and K vectors. இல்லைம்மா, அது ஓகே. எந்த 2 நம்பர் கேட்குறேன்? இந்த மாதிரி 4 × 3 -12. அடுத்தது 7 × 5 +35 +35. அங்கே என்ன சைன் இருக்கோ பார்த்துக்கோ. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். ஜே வெக்டாருக்கு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஜே வெக்டார்னு எழுதிக்கணும். யாராவது கரெக்டாக ஜே வெக்டாருக்கு சொல்லுங்க பார்க்கும், எந்த 2 நம்பர் ப்ராடக்ட் பண்ணணுன்ட்டு? ஜே வெக்டார் ட்ரை பண்ணுங்க பா, தப்பானா பரவாயில்ல. 3 -3 சார். அப்போ -9 பா, 3 -3 -9. அப்புறமா 5 2 10 ரைட் பா, நல்லா சொன்னேன். அடுத்தது கே வெக்டர். வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. கே வெக்டரோட அடிஷன் மல்டிபிகேஷன் சொல்லுங்க. 3 and 7 sir. 3 and 7 சூப்பரா சொன்னேன். 21. அப்புறம் 4 and 2 sir. 4 × 2 8. அவ்வளோதான், கலக்கிட்டீங்க எல்லாருமே. அப்போ 35 - 12. 35 - 12 இது 3, இது 23 ஐ வெக்டார், 10 -9 +1, இங்கே ஒரு மைனஸ், அப்போ -1 ஜே வெக்டார், 29 கே வெக்டார். இதுதான் ஆன்சர். எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் வெக்டாரில் தான் வரும். டாட் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் ஸ்கேலாரில் தான் வரும். தங்கங்களா, திரும்ப நல்லா கற்றுக்குங்க. ஒரே ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஐ மட்டும் வெளில வச்சுக்கிட்டோம்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க. இந்த ரோ இந்த காலம் மீதி 4 3 5 7. ஃபர்ஸ்ட் நீங்கள் 4 3 தான் பண்ணணும். ரைட்டா? அடுத்தது ஜே, அடுத்தது கே. ரைட்டா? ஸோ இதோட வெக்டார் ப்ராடக்ட் முடியுது. வெக்டார் ப்ராடக்டில் இன்னும் நிறைய விஷயம் பேசணும். நான் இன்னொரு கிளாஸ்லேயே அது உங்களுக்கு சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுக்குறேன். இப்போதைக்கு வெக்டாரோட அடிஷனில் பி வெக்டார் ப்ளஸ் கியூ வெக்டார், √p² + q² + 2p cos θ. சப்ராக்ஷன் √p² + q² - 2p cos θ. ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு ab cos θ. கிராஸ் ப்ராடக்ட் a கிராஸ் b ஈக்குவல் டு ab sin θ. ரைட்டா? சரிப்பா, இதோட இருக்கட்டும். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே நான் அப்புறமா இல்லை, ரிமைனிங்கில் வெக்டார் ஆல்மோஸ்ட் டன், 90% முடிஞ்சிடுச்சு. அங்கங்கே சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்கும். சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக உங்களுக்கான டெமோ. அது இந்த ரெக்கார்டட் நோட்ஸ் எல்லாம் உனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு டைம் எடுத்து பார்த்துக்கிட்டு கிளியராக இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கும். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க. பிரதீப், தனஸ்ரீ, பேசினது கிளியரா உங்களுக்கு? கிருத்திக் உனக்கு பே? எஸ் சார். விஹாரி, சார். நிஹாரி உங்களுக்கு பே? எஸ் சார். விஜய் உனக்கு பே? Yes sir. ரைட் பா. இங்கே பாருங்க, இது கம்பல்சரி கிளாஸ், அதாவது கம்பல்ஷன் கிளாஸ் கிடையாது. போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும் அப்படி கிடையாது. நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இது ஆக்சுவலாக இது 2 கிளாஸ் வந்து உங்களுக்கு டெமோ. அது உங்களுக்கு சப்போஸ் என் கிளாஸ் கம்ஃபர்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு, நான் நல்லா சொல்லித்தரேன்றது ஒரு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இவர்கிட்ட போகலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிதுன்னா எனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ண வில்லிங் டு ஜாயின் அப்படின்ட்டு. இல்லைன்னாலும் சரி, எனக்கு வில்லிங் இல்லைன்றதையும் டெக்ஸ்ட் பண்ணு. எதுவுமே வெளிப்படையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்க, நான் ஷியராக ஹெல்ப் பண்ணுறேன். சப்போஸ் விருப்பம் இல்லைன்னாலும் என்ன சொல்லியிருக்கலாம்னா, சரி இந்த மாதிரி கிளாஸ் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லைன்றதையும் நீ சொல்லிடலாம். ரைட்டா? பிரதீப் கண்டிப்பாக நைட்டு நீங்கள் வில்லிங் சொல்லிடணும். ஏன்னா நேற்று டேடி கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு கிளாஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். ரைட்டா?
தனஸ்ரீ கிருத்திக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நிஹாரி விஜய் நீங்களும் பேரண்ட் கிட்ட பேசிட்டு உங்களோட பில்டிங் எனக்கு அப்புறமா சொல்லிடுங்க. ரைட்டா? ஓகே சார். நிஹாரி உங்களுக்கு தான் பை. ஓகே சார். ரைட், தேங்க்யூ பை. நம்ம இதோட சண்டே அன்னைக்கு 5 o'clock சந்திக்கிறோம். ஆக்சுவல் ஷெடியூல் சண்டே மண்டே டியூஸ்டே 3 நாளும். சண்டே வந்து ஈவினிங் உங்களோட கம்ஃபர்ட் டைம் தான். நீங்கள் ஒரு வேளை 4 to 5 கேட்டாலும் 4 to 5 பண்ணித்தரேன், 5 to 6 கேட்டாலும் 5 to 6 பண்ணித்தரேன். பட் மண்டே அண்ட் டியூஸ்டே கம்பல்சரி கிளாஸு 6:45 to 8. சும்மா இனிஷியல் ஸ்டேஜ்ன்றனால கொஞ்சம் சீக்கிரம் உங்களை அனுப்புகிறேன். 1.25 மணி நேரம் 2.5 மணி நேரம். சண்டே அன்னைக்கு 1 மணி நேரம், 3.5 hours பெர் வீக்கு, பெர் மந்த்து 14 hours. ரைட்டா? அதனால் உங்களோட பில்லிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். சண்டே அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், இந்த மெட்டீரியல் வீடியோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ எல்லாருக்குமே. சண்டே அன்னைக்கு சந்திப்போம். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட், சரி மேம். பிரதீப்.